மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் எதிரொலியாக தமிழகத்தில் அடுத்த சில தினங்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கை, தமிழகத்தில் இன்று கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், ஈரோடு, தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை தேனி, தென்காசியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 5 ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், கன்னியாகுமரி ஆகிய 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தேனி, தென்காசி, நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 7 வரை இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை தொடரும் எனவும் சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது.